புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் தெளிவா சொல்றேன். கேளுங்க. உங்கள ஒருத்தவங்க வேல்யூ பண்ணாங்கன்னா, நீங்க உங்களுக்கு முக்கியம்னா, கண்டிப்பா அவங்களே உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. அப்படின்னு நீங்க நினைக்கிற மாரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, நீங்க இந்த ரீல பார்த்துட்டு போயிட்டு, அவங்க என்னைய வேல்யூ பண்ணாங்கன்னா, அவங்க தானே என்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்களும் பேசாம இருப்பீங்க. அவங்களும் இதே ரீல பார்த்துட்டு போயிட்டு, அவங்க என்னைய வேல்யூ பண்ணாங்கன்னா, அவங்க தானே வந்து ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு அவங்களும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தத்துல கஷ்டப்படுறது நீங்க இல்ல. ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப். இல்ல அவங்க என்னை வேல்யூ பண்ணாங்கன்னா அவங்க தானே ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, அவங்க வேல்யூ பண்ணாங்கன்னா உங்கள்ட்ட ஃபர்ஸ்டா பேசுறீங்க, நீங்க அவங்கள வேல்யூ பண்ணலையா? அப்ப நீங்க போய் ஃபர்ஸ்டா பேசலாம்ல? ஏய் இல்லப்பா, என் மேலாம் தப்பு இல்ல, அவங்க மேலதான் தப்பு. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசணுங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லுவாங்க. என்னைய பொறுத்த வரலும் 2 பேத்து மேலுமே தப்பு. ஏன்னா 2 பேத்துக்குமே 2 பேருமே அவ்வளோ முக்கியம். இவ்வளோ நேரம் பேசாம இருந்தது 2 பேத்து மேலுமே தப்பு தான். இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் முக்கியமான காரணம் ஈகோவும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான். இது லவ்ல மட்டும்தான் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்லயும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்லயும் இந்த மாதிரி விஷயங்கள்னால மட்டும்தான் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் பிரியுது. ஸோ போய் பேசுங்க, தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரலும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் போய் பேசுறது தப்பு தான். ஆனால் எப்பயாவது ஃபர்ஸ்ட் போய் பேசுறது தப்பே கிடையாது. ஸோ நான் அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யார் மைண்டில் வராங்களோ அவங்க டேக் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த ரீலை சென்ட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு ஈகோலாம் தூக்கி எரிஞ்சிட்டு, சரி தப்பு தான், உன் துணைக்கு நான் தான், என் துணைக்கு நீ தான், சரி வா இனிமேலாவது பேச ஆரம்பிங்க.